வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் கார்ட் ஜிகே. நேத்தோட ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி ரெண்டாவது வாட்டி கப்பை வின் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். இதோட என்டர்டெயின்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது ஃபுட்பால் என்ட்ரி. ஃபிஃபா வேர்ல்டு கப் இல்லைங்க, ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப் வரப்போகுது. ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து இந்த ஃப்ரீ ஃபயரில் ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. மக்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஃப்ரீ ஃபயர் கிக் ஆஃப் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இன்கேம் சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தரப்போகிற ஃப்ரீ ஐட்டம்ஸ், அப்புறம் நம்மள்ட்ட இருந்து காசு பிடுங்க போகிற பெய்டு ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு புது ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும், வேலையே இந்த கரேனாக்காரை என்ன பண்ணுவானா, பெயிண்ட் டப்பாவை தூக்கி இருக்கிற எல்லா ஐட்டத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிருவான். அது மாதிரி தான் இதில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் நமக்கு வந்து அடுத்த வர போகிற ஃப்ளைட் கலரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அர்ஸ்னல் கலரு. இதுதான் வெண்டிங் மிஷின். கடைசியாக வந்து ஏர் ட்ராப்பு. எல்லாத்துக்கும் ஒரே பெயிண்ட்டை அடித்து அங்கங்கே இந்த ஃபுட்பால் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்கான். மட்டி. இது மட்டும் தான் இன்கேம் சேஞ்சஸான்னு கேட்டிங்களா? இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் பெயிண்ட் அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரி இருந்துச்சுல்ல, அதை வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமாகவே மாற்றிட்டான். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் 8th anniversary ஈவெண்ட் வந்து ஞாபகம் இருக்கா? அதில் வந்து நம்ம ட்ரெயினில் செத்துட்டோம்னா ஒரு ஃபைட் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் உயிரோடு வருவோம்ல. அதே மாதிரி இதில் இந்த ஃபேக்ட்ரிலையும் நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கும் எனிமிக்கும் 1v1 வந்து நடக்கும். அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா ரிவைவ் ஆயிடுவீங்க. எனிமி இல்லைன்னாலுமே நீங்கள் வந்து ரிவைவ் ஆகிடுறீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து நாக் டவுன் ஆனாலும் சரி, நாக் டவுன் வச்சாலும் சரி, முட்டி செத்து போய் நடக்கிற மாதிரி தான் தேக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி ஆனானே காலை தேக்கிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஈவெண்ட் வந்து முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பழையபடியே மாறிடும். இது மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் மூவ் இருக்குமல்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் கார்டு எலிமினேஷன் வந்து கொடுத்து வச்சிருக்கான். நம்மளோட நார்மல் ஃபினிஷிங் மூவை விட இந்த ஃபினிஷிங் மூவ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ரெட் கார்டை தூக்கி எலிமினேட் பண்ணுற அனிமேஷன் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பழையபடி கையில் குத்துற மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் உங்களால் வந்து ஃபுட்பாலாக மாற முடியும். நீங்கள் மட்டும் ஃபுட்பாலாக மாறுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுனாலையும் உங்களை வந்து கிக் பண்ணி விளையாட முடியும். ஸோ இதை வச்சு ஜாலியாக ஒரு ஃபன்னாக விளையாடலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் பிஆர்சிஎஸ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்பாலை முன்னாடி வச்சுட்டு ஒரு புது கன் வந்து வரப்போகுது. இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புல்லட்லேயே க்ளோவலெல்லாம் உடஞ்சிருது. எனிமிக்குமே ஒரு 67 டேமேஜ் 72 டேமேஜ்னு கொடுக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன்று தான். நம்ம இதுகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் தான் இந்த கேமில் வர இன்கேம் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர ஃப்ரீயான ஐட்டம்ஸ்லேருந்து என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வரப்போகுது, இதுதான் மெயின் பண்டில். இந்த பண்டிலை வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெய்லி மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ஈவெண்ட்டுமே அப்படி தான் வரும். டெய்லி மிஷின்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அப்புறம் வந்து அது மூலிமா நீங்கள் வந்து இந்த பண்டிலை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பண்டிலை கிளைம் பண்ணி முடிச்சக்கப்புறம் வர கிரேட். இதில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் கோல்டு காயின், ஒரு கோல்டு ராயல் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர், அப்புறம் லோட் அவுட்டு. ப்ரோ 24ஆம் தேதிக்கு மேலே கோல்டு ராயல்லாம் இருக்காதுன்னு சொன்னீங்க. அது 24ஆம் தேதிக்கு மேலே தாங்க இருக்காது. இன்னும் 24ஆம் தேதி ஆகலை. அதனால் வந்து இந்த வவுச்சர்லாம் கொடுப்பாங்க. சும்மா வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். அடுத்து நமக்கு தரப்போகிற ஃப்ரீயான ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைலு பார்க்குறக்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓசியில் கொடுக்குறான், அதனால் இதை வந்து வச்சுக்கலாமே தவிர மற்றபடி இந்த ஹேர் ஸ்டைலில் அந்தளவுக்கெல்லாம் நல்லா இல்லை. அடுத்தது வந்து ஒரு லூட் பாக்ஸ் தரான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோல்டன் பூட் தீம் இருக்குமில்ல, அந்த மாதிரி தீமில் வந்து ஒரு லூட் பாக்ஸு கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருந்தானா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர்லேயே கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இத்துப்போன எமௌண்ட் கொடுக்குறாங்க. இது என்ன கிரிக்கெட் ரிவ்யூ மாதிரி இருக்குது. இது வந்து எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட காசு பிடுங்குற ஈவெண்ட் வந்து என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக வரப்போகுது என்னென்னா ஃப்ரீ ஃபயர் கிக் ஆஃப் ரிங்குன்ட்டு ஒரு ரிங் ஈவெண்ட்டு தான் வரப்போகுது. இந்த ஈவெண்ட் வந்து வர 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் பண்டில் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. இந்த பண்டில் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பண்டிலுங்க. இதில் இருக்க நம்பரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த பேர் வந்து உங்களோட ஐடியில் என்ன நேம் இருக்குமோ
அந்த நேம் வந்து இந்த ஐடியில் வந்து வந்துடும். இந்த பண்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒர்த்தான பண்டிலாக தான் இருக்கும். இந்த பண்டிலை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு மல்டி டாஸ்கிங்னுங்கிற ஒரு எமௌண்ட் கொடுக்குறான். இந்த எமௌண்ட்டுமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான எமௌண்ட்டு. அடுத்தது வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் தீமில் வந்து ஒரு க்ளோவால் ஸ்கின்னுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த லம்போர்கினி கார் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்கின்னு தரான். அதுவும் ஃபுட்பால் டயரெல்லாம் ஃபுட்பால் மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி நான் வீடியோ போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வர 7ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குரூப் அமௌண்ட் வரப்போகுது. இது வந்து இந்த ரிவர்ஸ் பெனால்ட்டிங்கிற தீமில் வந்து வரப்போகுது குரூப் அமௌண்ட்டு. இது வந்து எப்படின்னா நம்ம அம்பையர் ரெஃப்ரி வந்து நமக்கு வந்து பெனால்ட்டி கொடுக்குறானா, நீ என்னடா பெனால்ட்டி கொடுக்குறேன், நான் உனக்கு கொடுக்குறேன்டா பெனால்ட்டின்னு அவனுக்கே நம்ம திருப்பி அடிக்கிறது இந்த ரிவர்ஸ் பெனால்ட்டி. இந்த குரூப் அமௌண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11ஆம் தேதி அரைவல் அனிமேஷனை பேஸ் பண்ண ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த அனிமேஷனும் சூப்பராக இருக்குதுங்க. அரைவல் அனிமேஷன் நீங்களே பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் இதில் நல்லா இந்த பாஸ் அவனே பண்ணி நல்லா மின்னல் வேகத்தில் போயிட்டு அடித்து கிக் பண்ணி சூப்பராக இருக்குது இந்த அரைவல் அனிமேஷன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கைத்துக்கான ஸ்கின்னும் கொடுக்குறான். இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து வர 11ஆம் தேதி வரும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் மூவோட 14ஆம் தேதி ஒரு ஃபேடட் வீல் ஈவெண்ட் வருது. இந்த வாட்டி என்னென்னு தெரில, ஒரு 3 ஃபேடட் வீல் ஈவெண்ட் கொடுத்துருக்கான். ஏன்னா எப்போவுமே ஒரு 2 ஃபேடட் வீல் ஈவெண்ட்டு இல்லைன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் தான் கொடுப்பான். ஆனால் இந்த வாட்டி எல்லாமே ஃபேடட் வீல் ஈவெண்ட்லேயே வரப்போகுது. இந்த ஃபினிஷிங் மூவ் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா சும்மா ஒரு பால் வந்து அவன் மேலே விழுந்து கொள்ளுது. இதுக்கு பதிலாக அவனை நம்ம கிக் பண்ணி உதச்சி தள்ளுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சூப்பராக இருந்திருக்கும். நல்லா கன்ஃபார்ம் கிளைம் பண்ணியிருப்பேன். வந்து ஒரு மூஞ்சி அவன் நாக்காயிருக்கும் போது மூஞ்சிலே உதச்சி அவன் வந்து எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க எனிமீஸ் எல்லாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு M4A1க்கான ஸ்கின்னு கொடுக்க போகிறான். இதுக்கு வந்து டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மேகசின்ட்டு ஒரு மொக்கையான பவர் தான். அதே மாதிரி M1917க்கு ஒரு கன் ஸ்கின் வந்து கொடுக்குறான். இதுக்கும் பவர் வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது போக இன்னொரு குளோபல் ஸ்கின்னு கொடுக்குறான். இது வந்து மேபி ஃப்ரீயாக வரக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கடைசியாக இந்த பேக் பேக்குங்க. இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்டேடியம் ஸ்டைலில் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சைல்டிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் சில ஹேர் ஸ்டைல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் ராயல்னு புதுசாக ஒரு ராயல் ஈவெண்ட் கூட வரலாம். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சில ஃபுட்பாலர்ஸோட ஹேர் ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுப்போம்ல, அதில் சில போஸ்டர்ஸ் எல்லாம் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் புது வாய்ஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த வாய்ஸ் எல்லாம் நான் போடல, எனக்கு காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுத்துருவான். அதனால் நான் அந்த வாய்ஸ் எல்லாம் போடல. நீங்கள் கேமில் வந்தானே பார்த்துக்கோங்க. சரிங்க, இதுதான் ஃப்ரீ ஃபயர் கிக் ஆஃப் ஈவெண்ட்டில் வர ஐட்டம்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம். இதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டா.